அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ரிதன்யா வழக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, இப்படியான கேள்விகள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வேற எந்த வீடியோ போட்டாலும் அந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ரிதன்யா குடும்பத்தார் மேலே நிறைய புகார்களை சொல்லி அல்லது ரிதன்யாவையே ஒரு குற்றவாளியாக்கி நிறைய பதிவுகள் வந்து இன்னைக்கு யூடியூப் சேனல்கள்லையும் மற்ற வலைத்தளங்கள்லையும் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கிடையில் ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜ், அதாவது கவின்குமாருடைய வீட்டு தரப்பில் அவங்க வச்சிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு 5 நிமிட வீடியோ காட்சி மட்டும் பதிவாகி கவின்குமாருடைய மனைவியான ரிதன்யாவும் ஒரு சந்தோஷமாக ஒரு குதூகலத்தோட காரில் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் 28ஆம் தேதி நடந்திருக்கு. அதாவது ரிதன்யா தற்கொலை 28ஆம் தேதி நடந்திருக்கு. ஆனால் 21ஆம் தேதி ஃபுட்டேஜ் அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணி இவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க, இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வரதட்சணை கொடுமையெல்லாம் நடக்கவே இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் அல்லது பாலியல் வன்புணர்வுக்கான இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து சேனல்கள், அதாவது யூடியூப் சேனல்கள் பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த வகையில் எப்படி போயிட்டுருக்கு, இது வந்து சரியானது தானா, உண்மையில் ரிதன்யா விவகாரத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறதுல நிறைய நம்மளுடைய பார்வையாளர்கள், அதாவது நம்ம காசு வேலாயுதன் வியூஸ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய பார்வையாளர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இதில் உண்மையில் நடந்தது என்ன. ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்ட அந்த 12 வயது சிறுவனிடம் சத்தியம் வாங்கின ரிதன்யா அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ மட்டுமே பல லட்சக்கணக்கான பேர் பார்த்து குமுறி இருக்காங்க. ஏறத்தாழ நம்ம சொல்கிறது தான் சரியானது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற நேரத்தில் பல்வேறு விஷயங்களை நம்ம ரிதன்யா தரப்பில் அவங்க அப்பா கூட, அவங்க அம்மா கூட, அவங்க தம்பி கூட, இன்ன பிற அவங்களோட சொந்த பந்தங்களோடெல்லாம் பேசி பல்வேறு விஷயங்களை சேகரித்தா கூட நம்ம அந்த விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருந்தது. அதனாலேயும் நான் இன்றைக்கி ஒரு 10 நாள் வந்து ரிதன்யாவை பற்றின செய்திகளை வெளியிடாமல் இருந்தேன். இன்னொரு காரணம், எனக்கு வந்து புத்தக திருவிழா நடந்துட்டு இருந்து 10 நாளாக கோயம்புத்தூரில் புத்தக திருவிழா. அந்த புத்தக திருவிழாவில் மூழ்கி இருந்ததுனால ஒரு 20-25 புத்தகங்கள், நான் எழுதின புத்தகங்கள், என்னுடைய வாசகர்கள் அங்கே வந்து நிறைய சந்திக்கிறாங்க, நண்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அப்படிங்கிறனால நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம். இதுக்குள்ளே வந்து வலைத்தளங்களில் ரிதன்யாவை பற்றின விஷயங்கள் அப்படியே மெல்ல நீர் ஊற்ற நெருப்பாக அப்படி போயிடும் அப்படின்னு பார்த்தா இன்னும் எழுச்சி கொண்டு ரிதன்யாவுக்கு எதிராகவே பேசக்கூடிய வலைத்தளங்களாக அது மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன நடந்தது ரிதன்யா கூட, இப்போ ரிதன்யா வழக்கில் என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்தது அது எந்த மாதிரியான போக்குக்கு போகுது, இந்த வலைத்தளங்கள் எல்லாம் திரும்பி அப்படி ரிதன்யாவுக்கு எதிராக பேசுவதற்கான காரணங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் கொஞ்சம் விரிவாகவே உங்ககிட்ட பேச போகிறேன். இதில் ஒரு யூடியூப் தளங்கள் மட்டுமல்ல, முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள் வந்து எப்படியெல்லாம் ஒரு பத்திரிகை தர்மம், அதாவது மீடியா தர்மத்தை மீறி ஒரு எல்லை கடந்து ஒரு கட்டற்று ஒரு அடங்காப்பிடாரி மாதிரி அது போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் உங்களுக்கெல்லாம் நான் அதுவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய பார்வையாளர்களுக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். ஏன்னா திரும்ப திரும்ப ரிதன்யாவை பற்றி பேசுகிறது வந்து அவங்க குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி. ஏன்னு கேட்டால் ஒரு பொண்ணை பெற்றவங்க தன் பொண்ணை இழந்து உட்கார்ந்துருக்கும்போது அவங்க அதையும் தாண்டி தன்னோட பொண்ணுக்கு நடந்த கொடுமைகளை நிறைய பேட்டிகளாக விவரித்து சொல்கிறதுங்கிறது ஒரு அசாதாரண விஷயம். அதுக்கு எதிராகவே அது திசை திரும்பி வரும்போது அது இன்னும் அவங்கள வந்து மன ஊண்டிங்க நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதை வந்து நம்ம ரொம்ப பொறுப்போட கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த சமூகத்துக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பேச போகிறோம். இப்போ ரிதன்யா வழக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள், ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார், அவங்க மாமனார் மாமியார் சித்ரா தேவி அண்டு ஈஸ்வரமூர்த்திக்கும் ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கு வர இருக்குது. அது நாளானிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எல்லைக்கோட்டில் இருக்குது. அது எந்த மாதிரியான நிலைமைனா, இவங்க வந்து கீழ்கோர்ட்டில் தள்ளுபடியான மனுவை மேல்கோர்ட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தாக்கல் பண்ணோன்னு நீதிபதி வந்து கேட்டிருக்காரு, இதில் அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவித்து இவங்க ஜாமீனில் வெளியே விட்டால் எங்களுக்கு நீதி கிடைக்காது, என்னுடைய பொண்ணுக்கு அந்த சாட்சிகளை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி ரிதன்யாவுடைய தகப்பனார் தரப்பில் அவங்க பெற்றோர் தரப்பில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க.
இந்த மனு மீது என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புக்கு நீதிபதி கேட்டதோட அடிப்படையில் 30ஆம் தேதி கூடுதல் அவகாசம் கேட்டிருந்தாங்க. இந்த விளக்கம் சொல்கிறதுக்கு முடிவு சொல்கிறதுக்கு அவகாசம் கேட்டிருந்தாங்க போலீஸ் தரப்பு. அதனால தான் இந்த வழக்கை 30ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அப்போ 30ஆம் தேதி ஜாமீன் மனு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது தள்ளுபடி செய்யப்படுமா அப்படிங்கிறது அப்போ தெரியும். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் முழுக்க கவின்குமாருக்கு ஆதரவான விஷயங்களாகவும் ரிதன்யாவுக்கு எதிராக விஷயங்களாகவும் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம விசாரித்த அளவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முற்றிலும் மாறுபாடான விஷயமா இருக்குது. எந்த மாதிரினா, அதாவது 3 பேர் இப்போ ஜாமீனில் வரணும், வந்த பிறகு அது சாதாரண வழக்காக மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு இருக்கிறது போலீஸ் தரப்புக்குள்ளேயே ஒரு கருத்து நிலவரதா சொல்கிறாங்க. அது எந்த வகையிலன்னு பார்த்தா, இந்த பொண்ணு வந்து சூசைடு அதாவது தற்கொலை பண்ணின பின்னாடி அந்த கதறல் வீடியோ கிடைச்ச பின்னாடி அதில் இருக்கிற குற்றச்சாட்டுப்படி அதை அடியொற்றி அவங்க பேரண்ட்ஸு, அப்பா அம்மா சகோதரர் உறவுக்காரங்கள்லாம் கொடுத்த புகார் அடிப்படையில் அல்லது அவங்க கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் முக்கியமாக 3 வழக்குகளை பதிவு செய்ய முடியும் காவல்துறையால். ஒன்று தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கு, தூண்டுதல் பிரிவு, அது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை 2. மூணாவதாக ஒன்று என்னென்னா பெண் வன்கொடுமை அப்படிங்கிற முக்கியமான சட்டத்தை அவங்க அந்த பிரிவை பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. இது வந்து போலீஸ் இயல்பாக நடக்கிறதா இருந்ததுன்னா, அது சாமானிய மனிதர்களாக இருந்ததுன்னா, புகார்தாரர் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கான சாட்சியங்களை எல்லாம் விசாரித்து அந்த சாட்சி சம்மனெல்லாம் உள்ளுக்குள்ளே அடக்கி இந்த 3 செக்ஷன்லேயும் அவங்க வழக்கு போடுறதும், அதுக்கு பின்னாடி இந்த எதிர்தரப்பான கவின்குமார் தரப்பு அவங்க வந்து அவங்களுடைய வழக்குரைஞர் அவங்க தரப்பு சாட்சிகளை வச்சு பின்னாடி கோர்ட்டில் வாதாடி தான் நிரபராதி அப்படின்னு வர வேண்டியதுங்கிறது தான் ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் என்ன நடக்குன்னா, போலீஸ் தரப்பு வந்து இது தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு பிரிவு மட்டும் பதிவு பண்ணிட்டு வரதட்சணை கொடுமையோ பெண் வன்கொடுமையோ இவங்க சொன்ன வாக்குமூல அடிப்படையில் எதுவுமே பதிவு செய்யப்படலை. ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக காரண காரியங்களை வச்சு ரிதன்யா குடும்பத்தினர் மனு தாக்கல் பண்ணுறதுனால இவங்க வழக்குரைஞர்கள் மூலமாக அது நெருக்கடி கொடுக்கறதுனால தான் இது இன்னும் சொல்லப்போனால் பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு அது அந்த ரிதன்யா கதறல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க குடும்ப பெண்ணாக குரல் ஒழிச்சதுனால இது ஒரு பெரிய சென்சேஷனல் மேட்டர் ஆனதுனால தான் ரொம்ப இந்த விஷயத்தில் கவனமாக ஒரு நீதித்துறை நீதிமன்ற நடுவர்களும் நீதிபதிகளும் அதை ரொம்ப கவனமாக கையாளுறாங்கன்னு பொதுவாகவே எல்லாருக்கும் கருத்து நிலவுது, உண்மையும் கூட. ஆனால் சட்டம் வந்து என்றைக்குமே ஆட்சிகள் எந்த மாதிரியான இருக்குது, எவிடன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அதையெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாமீன் கொடுக்கறதுலேருந்து தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் நம்ம சமூக வலைத்தளங்களில் சொல்கிற மாதிரியெல்லாம் சட்டுன்னு தூக்கில் போட்டுற மாட்டாங்க. அதில் என்ன செக்ஷன் மேட் அவுட் ஆகிருக்கு, அதுக்கு 10 வருஷ தண்டனையா, 2 வருஷ தண்டனையா, அபராதமா, இல்லை ஆயுள் தண்டனையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகிறதுக்கு பொறுத்தளவு தான் அவங்க அதை வந்து தீர்ப்பாக சொல்லுவாங்க. எல்லோரும் ஆளாளுக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வழக்கு செக்ஷன் படி அந்த காவல்துறை செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா இது சாதாரணமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்றதெல்லாம் வாங்கி போலீஸ் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்து கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த வழக்கு இப்படி வரதட்சணை கொடுமை பண்ணல, இப்போ இந்த பெண் வன்கொடுமை பிரிவு பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வழக்காடு மன்றத்தில் மட்டுமில்லை வழக்குரைஞர்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் போலீஸ் இதை பண்ணுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம், பணம் பின்புலம், இதெல்லாம் தான் அதை வந்து நீர்த்து போக செய்கிறதுக்கான முயற்சியாக நடந்துட்டு இருக்குதுன்னு அரசியல் நோக்கர்கள் மட்டுமில்லை சட்ட அறிஞர்கள் கூட இதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு பேசுபொருளான விஷயத்தில் எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 12 வயது சிறுவன் பொண்ணை வந்து கட்டி கொடுத்து அந்த மறுவீடு அந்த புகுந்த வீட்டுக்கு போகும்போது கூடவே ஒரு 12 வயசு பையன் அனுப்புகிறாங்க. அந்த 12 வயசு பையன் கூடவே இருந்தான். அன்னைக்கு போயிட்டு அக்காவை விட்டு திரும்பி வந்துடலாம், ஆனால் வரல, அங்கேயே தங்கிட்டான். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து தாம்பத்திய உறவு கொள்ளாத அளவுக்கு கூடவே படுத்திருந்தான். அது 1 நாள் 2 நாளில் 15 நாள் அங்கேயே தங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை மீடியா தரப்பில் பரப்புனாங்க. ஆனால் அது இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அதுலேயும் அந்த ரிதன்யா வந்து பல்வேறு ரகசியங்களை அந்த சின்ன பையன்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். அதே மாதிரி அந்த பையன் 15 நாள் இல்லை 1 நாள் கூட அங்கே போய் தங்கலை அப்படிங்கிறது
அந்த பையன் தரப்பில் மட்டுமில்லை, ரிதன்யாவுடைய பெற்றோர் தரப்புலேயே இருந்த தகவலை நம்ம எடுத்து அப்படியே கொடுத்தோம். நம்ம வந்து 15 நாள் அவங்க இருந்தாங்களா, இல்லை ஒரு நாள் கூட இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறது தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. சரி, இது வந்து 15 நாள் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறது யார்? 15 அப்படின்னு யார் சொல்ல முடியும்னா, அந்த கவின்குமார் தரப்பில் தான் சொல்லணும். கவின்குமார் தரப்பில் அவங்க அப்பா, அம்மா, கவின்குமார் 3 பேருமே சிறையில் இருக்காங்க. இப்போ அதுக்கு பதிலாக யார் பேசலாம்? அவங்க தாத்தா மிகப்பெரிய அரசியல் புள்ளி, அவர் பேசலாம். அடுத்தது சரி, அவருக்கு பேசினா இது வந்து ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னாக்க அவங்களுடைய வழக்குரைஞர்கள் பேசலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கவின்குமார் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களோ அல்லது மற்றவங்களோ அவங்க உறவுக்காரங்களோ யாருமே பேசுறதில்ல. மீடியாக்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்குது. வேடிக்கை என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு, அதாவது புகார்தாரர் தரப்பு வாதின்னு சொன்னால் பிரதிவாதி அப்படிங்கும்போது அவங்க வந்து என்றைக்குமே போலீஸில் புகார் பண்ணியாச்சுன்னா, போலீஸ் ஆக்ஷன் எடுத்ததுன்னா, போலீஸில் கைது செய்யப்பட்டதுன்னா, போலீஸ் என்ன சொல்லுதோ, அந்த பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களத்தான் மெயின் பண்ணி செய்திகளை வெளியிடுவாங்க. இதுதான் பத்திரிகையுடைய தன்மை. அடுத்தது, ஒருவேளை அது மறுப்பாக இருந்தது, போலீஸ் சரியான நடவடிக்கை இல்லை, போலீஸ் வேறு மாதிரி டீல் பண்ணுது, இதைய எங்கள் மேலே வந்து அநியாயமே இதை பழி சுமத்திருச்சு அப்படின்னா தான் அந்த எதிர்தரப்பு வந்து மீடியாக்கள் கிட்ட வந்து நாங்கள் இப்படி எல்லாம் இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மறுப்பாங்க, அல்லது அவங்க வழக்குரைஞர்கள் தரப்பு மறுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நிலைமையே தலைகீழாக இருக்குது. இந்த புகார்தாரர் தரப்பான ரிதன்யாவுடைய அப்பா, அம்மா எல்லாருமே தொடர்ந்து கடுமையாக பேட்டி கொடுத்துட்டாங்க. நிறைய போலீஸ்லேயும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ரிதன்யா தரப்பில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் மாதிரி இல்லாமல் அந்த தரப்பில் இருக்கக்கூடியதான் மீடியாவே அவங்க வக்காலத்து வாங்கி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி இல்லை, கவின்குமார் தங்கமான பையன், ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒழிய இந்த தரப்பில் வெளிப்படையாக பேட்டியாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இறந்துட்ட பொண்ணு இறந்துட்டா அதுக்கு பின்னாடி இனி வந்து என்ன இருக்குது, இது செத்த பின்னாடி நம்ம ஏன் அதை வந்து பெருசுபடுத்தணும், நம்மளுக்குள்ள அவமானம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த ரிதன்யா விவகாரத்தை பொறுத்தளவு அந்த ஆடியோ கேட்டு எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் அதுக்கு ஒரு படி மேலே கொந்தளிச்சு பல்வேறு பேட்டிகளை பல்வேறு சேனல்களை கொடுத்துருக்காரு ரிதன்யாவுடைய அப்பா. அதையும் மீறி அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சகோதரர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தரப்பு வக்கீல்களும் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. கோர்ட்லேயும் வந்து மனு தாக்கல் பண்ணி இந்த ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதுக்கு, நீதி கிடைக்கிறதுக்காக, அவங்க சைடில் நீதி கிடைக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது. ஆனால் அந்த சைடில் எந்த மீடியாவுக்கும் யாரும் நேரடியாக பேட்டி கொடுக்கல. இப்போ வந்திருக்கிறது ஒரு ஃபுட்டேஜ், அதாவது 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து விளையாடிட்டு இருக்குது. எல்லா சேனல்களும் எடுத்து போட்டு கவின்குமாரும் ரிதன்யாவும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்துட்டுருக்கு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் அந்த சிறுவன் மேலே ஒரு பழி வந்தது இல்லையா, அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போலீஸுடைய முக்கிய அதிகாரியுடைய அலுவலகத்தில் 9 இளைஞர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா, 9 பேரில் மொத்தம் 12 பேரை வந்து போலீஸ் விசாரணைக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. இது எப்படின்னா, ஒரு +2 ரிதன்யா படிக்கிற காலத்தில் இருந்து அந்த பொண்ணு கூட பழகின பசங்க, அதாவது அவங்க செல்ஃபோனில் பேசின பசங்க அல்லது சேட்டிங் பண்ண பசங்க, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா கூட இப்படியான பசங்க யாரெல்லாம்னு கண்டுபிடிச்சி ரொம்ப மெனக்கெட்டு தேடி ஒரு 12 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் +2 படித்த காலத்திலிருந்து ஒரு 10 வருஷ காலத்திலிருந்து இந்த பொண்ணு பழகின ஆளுகளை எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அந்த 12 பேரில் வசதியுள்ள ஆளுக யார், வசதி இல்லாத ஆளுக யார், ஒரு வழக்கு போட்டோம்னா தாங்குவானா இல்லை எதிர்கொள்வானா, போலீஸுக்கு எதிராகவே வருவானா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த 12 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களையெல்லாம் விசாரணை கூப்பிட்ருக்காங்க. முதல் கட்டமாக எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் அந்த லெவலில் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்தது மேலதிகாரிக்கு போயிருக்கு. மேலதிகாரி அது 9 பேர்த்த விசாரிச்சிருக்காங்க. இதில் வந்து அவங்க அதில் இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பையனுடைய குடும்பத்தார் வந்து எங்கிட்ட பேசினாங்க விஷயம். அதுவும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் பையனை வந்து இப்படி கொண்டுட்டு போய் எங்களுக்கே தெரியல, ஒரு நாள் கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க. இவன் வந்து அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவ கூட படித்தவ, ஒரே ஒரு தடவை பேசியிருக்கா, அப்படி கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு கூட பையனும் போகலை, ஆனாலும் உனக்கு ரிதன்யாவுக்கு என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விசாரித்து
ஒரு நாள் விசாரித்ததோட விடலை, 2 நாள் விசாரித்து அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் தான் என் பையன் எங்கள் வீட்டிலையே சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வக்கீலை பிடிச்சி போலீஸ் ஆஃபீஸரில் பார்த்து என் பையனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் கல்யாணத்துக்கு கூட போகலை, அப்படிப்பட்ட பையன் எப்போவோ படித்ததை வச்சு இப்போ விசாரணை பண்ணி ஏதோ ஒரு கேஸ் போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நெருக்கடி கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அந்த பையனை வந்து கூப்பிடும்போது விசாரணைக்கு வரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க. இது மாதிரி 9 பேர்த்த இது பண்ணி இதில் யார் இழைச்சவங்களோ அவங்க மேலே வந்து ரிதன்யாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, அதில் தான் மனசுடைஞ்சு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என் பையனை தப்பிக்க வச்சுட்டேன். ஆனால் இதே மாதிரி இன்னொரு 9 பசங்க இருக்காங்க. மொத்தம் 12 பேர் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அதில் யாராவது ஏழைப்பாளைக பின்னாடி பின்புலம் இல்லாதவங்க யாராவது இருந்தால் ஒரு கேஸ், அதை புட்டப் கேஸுன்னு சொல்கிறாங்க, இந்த புட்டப் கேஸை போட்டுருவாங்கன்னு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்கள். இது சொல்லி அந்த குழந்தைங்க 12 பேர்த்தோட இளைஞர்களில் யாரோ ஒருத்தர் வாழ்க்கை கெட்டாலும் ஆபத்து, அதனால் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டவே அவங்க பேசுகிறாங்க. அதுக்காக அந்த மாதிரியான விசாரணை நடத்துனாங்கன்னு நம்ம அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, எங்கேயாவது ஒரு பக்கம் ஒருத்தர் மேலே இந்த கேஸை போட்டோம்னா திசை திரும்பி அந்த 3 பேர்த்த வந்து நம்ம ஜாமீனில் விட்டுறலாமில்ல, விட்டுறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்கு தான் போலீஸ் ரொம்ப பாடுபடுது. போலீஸ் தரப்பு மட்டும் இல்லை, ஃபுல்லாக இதில் அரசியல் மட்டும் இல்லை, நல்ல காசு விளையாடுது, அதனால தான் வந்து அந்த சைடில் உள்ள விஷயங்கள்லாம் வருதுன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. சரி, இந்த 12 பேரை விசாரித்ததுங்கிறது எந்த மீடியாவிலையும் இது வரைக்கும் வரல, பகிர்ந்துக்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போலீஸ் இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் வந்து அஜித் குமார்னு ஒரு பையன் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொல்லப்பட்டு ஒரு 5 போலீஸ்காரரு டிஸ்மிஸ் ஆனதோடு அவங்க அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து ஒரு 12 பசங்களை பிடிச்சி கொண்டுட்டு வந்து விசாரணைங்கிற பேரில் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் தான் கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிற முகமாகவும் நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வதாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க அப்பா வந்து அரசியல்வாதிக்கான ஒரு பொய் வாக்குறுதியை கொடுக்குறவர். இந்த பொய் வாக்குறுதிகளை கொடுக்குற மாதிரி தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் நடந்தார். ஒரு தொகையை பேசிட்டு வேறொரு தொகை கொடுக்கறது, தொகை கொடுக்காமல் இருக்கிறது, செக் பவுண்ட் கேஸு, இப்படியெல்லாம் நிறைய வழக்குகள் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து இவர் ஒரு சரியான ஒரு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாருன்னா அந்த பொண்ணும் வந்து அப்படித்தான், பொண்ணுக்கு வந்து சாதகமாக இது பண்ணியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து கவின்குமார் குடும்பத்துக்கு எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சார், நான் கேட்குறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு எப்படின்னு அவங்க விசாரிக்காமல் இருப்பாங்களா? பொண்ணு வீட்டார் எப்படின்னு விசாரிக்காமல் இருப்பாங்களா? அதே மாதிரி தான் இவங்களும் மாப்பிள்ளை வீட்டாரை விசாரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த விசாரிக்கிறதும் ஓட சேர்ந்து அதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு விஷயங்கள் தெரிய வருதுன்னு வந்தால் அவங்க அப்பா மோசம், அவங்க அம்மா மோசம், அவங்க வந்து சட்டவிரோத செயல்கள் செய்கிறவங்க, இப்படியெல்லாம் இருந்தால் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண முடியுமா? டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தற்கொலை எண்ணத்தை தூண்ட முடியுமா? அப்படின்னா அந்த வழக்கு என்ன ஆகுது? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை இப்போவே அவங்க தப்பானவங்களாகவே இருக்குது, நான் வந்து தப்பானவங்கன்னு சொல்ல வரல, தப்பானவங்களாகவே இருந்தாலும் அது எப்படி அதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சு இந்த பொண்ணுடைய செயலை வந்து குற்றப்படுத்தி இவங்களை நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா பொதுவாக நம்ம கேட்குற கேள்வி. நான் என்னோட பத்திரிகை அனுபவத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அம்மா மக 2 பேருமே ப்ராஸ்டியூட்ஸ், அதாவது விபச்சார தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த அம்மா மக 2 பேர், அம்மாவையும் மகளையும் 2 பேர்த்தையும் ஒரு பெரிய ஆஃபீஸர், அதாவது மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் 2 பேர்த்தையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து 3 தடவை கரு உருவாகி அதை அபார்ட் பண்ணியிருக்காரு அந்த அதிகாரி. இந்த மாதிரியான சூழலில் அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு 3 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுன்னு ஏதோ பேரமெல்லாம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. இந்த விவகாரம் தெரியாது. இது வந்து மகளிர் உரிமை ஆணையம், மனித உரிமை ஆணையம், இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் அவங்க புகார் கொடுத்துட்டு தெரிஞ்சிருக்காங்க. இவங்க இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஒரு வழக்கில் மாட்டின விஷயத்த சுத்தமாக மறைச்சிட்டு இந்த ஆள் இப்படி எங்களை ஏமாத்திட்டான்னு வந்து சொல்லும்போது நானும் அந்த புகார் எடுத்துகிட்டு போய் அந்த காலத்தில் இன்றைக்கி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி புகார் அவங்ககிட்ட அவங்க கைப்பட எழுதி வாங்கி கொண்டு போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இப்படி ஒரு விபச்சார வழக்கில் நாங்கள் வந்து மாட்டியிருக்கிறோம். ஒரு தடவை குறி சொல்ல போனோம், ஒரு தொழிலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு விபச்சார விடுதியில் மாட்டிட்டோம், எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. நீ விபச்சார தொழிலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், விபச்சாரியே ஆனாலும் உன்னோட சம்மதமின்றி
இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணினது, அது ஒரு மேஜர் ஆகாத ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் வல்லுறவு பண்ணினது வந்து தப்பு, குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அம்மா மகளுடைய புகாரை கொண்டு போய் அங்கே போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுக்கும்போது அவரும் அது சட்டப்படி வந்து அந்த அரசு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்தார். அரசு அதிகாரியை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் ஒருத்தர் தப்பான விஷயத்த ஒரு பொண்ணு அது விபச்சாரி அல்லது அவளுக்கு இப்படியானது அப்படியானதுன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணால் கூட சட்டப்படி என்ன இருக்குதோ அதைத்தான் நடவடிக்கை எடுப்பாங்களே ஒழிய அவங்க அம்மா மோசம் அப்பா மோசம் அதனால அது தற்கொலை பண்ணுது நியாயம் இப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வலைத்தளங்களில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய இது நல்ல சாதாரண வழக்கறிஞர்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம். குற்றம் என்னவோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மீது என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க ஒழிய அவங்க அப்பா இப்படி கேரக்டரு அம்மா இப்படி கேரக்டரு அதை வச்சு இதிலெல்லாம் அப்படி பண்ண முடியாது. இது ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, அது மாதிரி இவங்க அப்பாவை வந்து குற்றம் சாட்டுறது அல்ல அவங்க அம்மாவை குற்றம் சாட்டுறது அதெல்லாம் வந்து பொருந்தாது. அவங்க வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்கிறது பொய்ன்னா இல்லை அப்படின்னு அந்த பொய்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்தரப்பு தான் நிரூபிக்கணுமோ ஒழிய இவங்க போய் நிரூபிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு பொண்ணு அது வந்து ஆடியோலேயே பேசி என்னுடைய தற்கொலைக்கு காரணம் கவின் குடும்பத்தார் தான், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பமே கிரிமினல்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போகுது. இதுக்குள்ளே வந்து இத்தனை நகை வச்சுருந்தேன், இத்தனை நகையை கேட்டாங்க, எங்கிட்ட பணம் இவ்வளோன்னு கேட்டாங்க, உங்கள் அம்மா அப்பா இப்போ இப்படி இருந்தாங்க, இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மகளாக பிறந்து எங்கள் வீட்டுக்கு வந்தையா, இந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சொல்லணும்னு ஏதாவது இருக்கா? ஆனால் இவங்க இப்போ இருக்கிறவங்க அதை முன்னிட்டு சொல்ல முடியும். அதை வச்சு தான் வழக்கு புனைவாங்களே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. இந்த நேரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் மோசம் இவர் மோசம் இதெல்லாம் வலைத்தளங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு கவின்குமாரை நியாயப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை, பின்னாடி பணபலமும் அரசியல் பலம் தான் விளையாடுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவர் அரசியல்வாதியாக இருந்தார், அரசியலில் வந்து 2 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தபோது போட்டி போட்டார், EVKS இளங்கோவனையே எடுத்து போட்டி போட்டார். ஏங்க அரசியல்னு வரும்போது யாரோ ஒருத்தர் சுயேட்சையாக போட்டி போடுறது சரிதான். அவர் இந்து திராவிட கட்சின்னு ஏதோ ஒரு கட்சி பேரில் போட்டி போட்டிருக்கார். அப்போ அவர் இந்துத்துவக்காரராக இருந்ததுன்னா அல்லது வேறொரு மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவராக இருந்ததுன்னா அதை வந்து எப்படி இந்த பொண்ணு வந்து இறந்ததை வந்து தப்பு இவர் தான் குற்றவாளி அப்படி குற்றம் சொல்ல முடியும்? நிறைய இடம். இது வந்து என்னென்னா வழக்கில் இருந்து சுத்தமாக விலகி போய் ஏதோ ஒரு வியூஸ் கிடைக்கும், நிறைய வியூஸ் போகுது, வாட்சவர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து எதையாவது ஒன்று நம்ம மனசில் தோணுதெல்லாம் பேசி போடுறதுன்னா சமூக வலைத்தளங்களுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? ஒரு பத்திரிகைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புணர்வும் சமூக வலைத்தளங்களில் பேசுகிறவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இதை பேசுகிறேன். சரி, இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோன்னு ஓடிட்டுருக்கு. அது ஃபுட்டேஜ். அதாவது ரிதன்யா வந்து கணவர் வீட்டில் இருந்தபோது 21ஆம் தேதி கணவர் கவின்குமாரும் ரிதன்யாவும் 2 பேரும் அவங்க காரில் புறப்பட்டு போகிறாங்க. இந்த ஒரு காட்சி வந்து பல்வேறு யூடியூப் வலைத்தளங்களில் இப்போ வைரலாக இருக்குது. இப்போ அதில் பார்த்தா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பாருங்கள் என்ன பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்குது. அந்த கணவர் கூட முகம் கொடுத்து பேசுன மாதிரி கூட தெரியல. அவர் வந்து ஒரு ஓஸ் பைப்பு மாதிரி ஒன்றை தூக்கி கார்லேருந்து எடுத்து அந்த பக்கம் போடுறாரு. அது தண்ணி பைப் ஓஸ் கிடையாது, அது வந்து பேட்ரி, அது வந்து எலக்ட்ரிக் கார், அதுக்கு வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்காக போட்டிருக்கு. அதை வந்து சுருட்டி அவர் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கார் எடுக்குது, கூட போய் பின்னாடி ஏறுறாரு, வீட்டு கதவு சாத்துது, போகிறாங்க, வெளியே போகிறாங்க. இந்த காட்சி மட்டும்தான் அதில் பதிவு இருக்குது. இதில் ரிதன்யாவோ கவின்குமாரோ பேசுன மாதிரி கூட இல்லை. இந்த கேட்டு மூடுன பிறகு தான் மாமியார் கூட வெளியே வர்றாங்க. வெளியில் வந்து ஏதோ ஒரு கழிநீர் தண்ணியே என்னமோ வெளியே கொண்டு போய் ஊற்றுறாங்க. வெளியிலனா அந்த பக்கம் புழக்கடையில் அந்த பக்கம் ஊற்ற போகிறாங்க, வர்றாங்க. இவ்வளோ தான் அதில் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜில் அல்லது 4 நிமிஷம் ஃபுட்டேஜில் இதில் என்ன தெரிய வருது? இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பின்னாடி மாமியார் வந்து அவங்க 2 பேர்த்தையும் காரில் வழி அனுப்பி வச்சாங்களா? இல்லை கையில் பழக்கூடை ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மா கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆடியோ பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து ஒரு பொருளை கொடுத்து அனுப்புறது, இல்லைன்னா உச்சி மோந்து அனுப்புறது, இல்லைன்னா நெத்தியில் திலகமிட்டு அனுப்புறது, இப்படியான ஒரு விஷயங்க இருக்கா? அதே மாதிரி 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, புதுமண பெண்ணும் புதுமண மாப்பிள்ளையும் 2 பேர் ஏதாவது கைகோர்த்துட்டு போகிறாங்களா? 2 பேர் ஒரு சந்தோஷமாக போகிறாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா 2 பேர் போகிறாங்க. இதுவும் எப்போ? 21ஆம் தேதி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ். 28ஆம் தேதி ஃபுட்டேஜ். 28ஆம் தேதி ஒரு பொண்ணு இறக்குது.
21ஆம் தேதி ஃபுட்டேஜ், அது ஒரு சாதாரணமான ஃபுட்டேஜை போட்டு இதை ஏன் பரபரப்பு ஏற்படுத்தணும்? இது என்ன போலீஸ் சைடிலிருந்து வந்ததா, கவின்குமார் குடும்பத்து தரப்பிலிருந்து வந்ததா, வேற யாரு? அப்போ அந்த வீடியோவை கொடுத்தவங்க, அந்த அந்த இதை கொடுத்தவங்க, அதை பின்னணியில் அவங்க பேச வேண்டியதானே? ஏன் மீடியாக்கள், அதாவது நான் வந்து அந்த இதை வச்சுட்டு பேசுறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி அல்லது பயங்கரவாதி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுறாரு. அவரை பற்றி அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர் அப்படின்னு அவங்களே அவங்க குடும்பத்தாரே சொன்னால், நானே பேசி போட்டால், பேசி உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னை நீங்கள் என்ன நினைப்பீங்க? குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெரிய ஆள் அவங்க முன் வந்து நான் இப்படி இல்லை, இன்ன காரணத்தினால இப்படியெல்லாம் என்னை வந்து புனைஞ்சு வழக்கு போட்டாங்க, நான் இதுக்கு பின்னாடி இந்த அரசியல் பின்புலமெல்லாம் இருக்குது, இதுக்கு பின்னாடி பணபலம் இப்படி இருக்குது, நான் ஏழ்மையானவன் அல்லது நான் சாதாரணமானவன், நான் ஈயெறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், என் மேலே இப்படி உயிர்ப்பலி எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும். இப்படியான செய்திகள் நான் நிறைய எழுதியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து முழுக்க ரிதன்யா தரப்பு கிட்ட ரிதன்யாவுக்கு சரியான நீதி கிடைக்க விடாமல் பண்ணி இந்த வழக்கை திசை திருப்பி எப்படியாவது அவங்கள ஜாமீனில் வெளியே கொண்டு வரணுக்கான முயற்சியை வந்து தொடர்ந்து அந்த எதிர்தரப்பு செஞ்சுட்டு இருக்கிறதா காட்டுது. இப்போவும் நான் கவின்குமார் தரப்பு வந்து நியாயவாதி இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அந்த நியாயத்தை அவங்க தான் வந்து சொல்லணும். அது எங்கிட்ட சொல்லலாம், இன்னும் மீடியாக்கள் கிட்ட சொல்லலாம், அல்லது அவங்க சைடில் ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள பின்னாடி அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் தாராளமாக சொல்லலாம். ரிதன்யாவோட அப்பா பேசுகிற மாதிரி, ரிதன்யாவோட அம்மா பேசுகிற மாதிரி, ரிதன்யாவோட தம்பி பேசுகிற மாதிரி, கவின்குமார் உறவுக்காரங்க யார் வேணா பேசலாம், வழக்குரைஞர்கள் கூட பேசலாம். இது எல்லாமே வழக்குரைஞர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் அந்த பக்கம் மட்டும் இருட்டாகவே இருக்குது? ஏன் வலைத்தளங்கள், அதாவது மீடியாக்காரங்களே வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க? மீடியாக்காரங்க அவங்களா பேசி ஏன் அவங்களுக்கு இவங்கெல்லாம் முழுக்க என்ன வழக்கறிஞர்களா, இல்லை அவங்க சைடில் ஆஜராகிறவங்களா, இல்லை எந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்கன்னு புரியல. அப்படின்னா இது முழுக்க ரிதன்யாவுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய ஒரு பிம்பம். இதை யார் பண்ண முடியும்? இவங்க தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அப்போ இது வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசும்போது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வாதம். இப்போ 5 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்களே, 5 நிமிஷம் வீடியோவில் ஒன்றுமே இல்லை. இந்த பொண்ணு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே தான் தெரியுது, கார் ஓட்டிகிட்டு போகிறது தெரியுது. அடுத்தது கவின்குமார் அந்த வண்டியில் ஏறுறது தெரியுது, கார் ஓட்டுறது அந்த பொண்ணு ஏறுறது தெரியுது. மாமியார் வந்து கழிவு தண்ணி கொண்டு வந்து வெளியே ஊற்றுற தெரியுது. இவங்க போன பின்னாடி கேட் சாத்த பின்னாடி நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குட்டி பையன், ஒரு 12 வயசு பையன் 15 நாள் அவங்க வீட்டில் தங்கி இருந்ததா சொல்கிறாங்கல்ல. அப்போது முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், இப்படி 15 நாளும் அந்த பையன் குறுக்க மறுக்க போயிருப்பான்ல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருப்பான்ல. அந்த 15 நாள் ஒவ்வொரு தேதி ஒரு 2 நிமிஷம் வீடியோ போட முடியாதா? அப்போ அது ஒரு வகையில் பொய் தானே ஆகுது. அப்போ அந்த விஷயத்தை நிரூபிக்க முடியும். அதே மாதிரி 21ஆம் தேதி நடந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறவங்க 15 நாள் அவங்க இருந்ததாக சொல்கிறாங்க. 5 தடவை தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து திரும்ப அங்கே போயிட்டு இருந்திருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நாளாவது இந்த பொண்ணு வந்து ரிதன்யா அவங்க மாமியார் வீட்டில் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்னு கணக்கு போட்டால் கூட 24 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கும். 24 மணி நேரம் சிசிடிவி ஓடிட்டு இருந்திருக்கு. அதில் பகல் நேரம் 12 மணி நேரம்னு கணக்கு போட்டால் கூட ஒரு 200-250 மணி நேரம் ஃபுட்டேஜ் கிடைக்கும். அந்த 250 மணி நேரம் ஃபுட்டேஜையும் நம்ம போய் சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தா தான் இவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படி சந்தோஷமாக இருந்ததுக்கு 1-2 ஃபுட்டேஜ் கூடவா அவங்களுக்கு கிடைக்கல? ஏன் இதை கொண்டு வந்து போடணும் அப்படிங்கிற கேள்வி கூட யாருக்கு எழறதில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சார்பாகவே பார்த்து பழகிட்டோம். நம்ம வந்து ரிதன்யா சார்பாக பார்க்குறதா எல்லாரும் கருதலாம். ஆனால் உண்மை அது இல்லை. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சார்பாக நிற்கிறது தான் அரசு, போலீஸ் எல்லாமே. அது மாதிரி தான் மீடியாவும். இப்போ பாதிக்கப்பட்டது யாருன்னா ரிதன்யாங்கிற ஒரு பொண்ணு. அதோடைய கதறல் தான் எல்லா வீடுகளையும் ஒழிச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் இறந்துருக்கு. அந்த பொண்ணை இழந்ததுனால அந்த குடும்பமே பாதிச்சிருக்கு. அது நல்ல குடும்பம், கெட்ட குடும்பம், அவங்க அப்படி பண்ணுறவங்க இப்படி அதெல்லாம் கிடையாது. இது வந்து முழுக்க சமூக பிரச்சனையுள்ள வரதட்சணை கொடுமைக்கு எதிரான, பெண் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுறதுனால நம்ம ரிதன்யா பக்கத்தில் நின்று இதை பேசுகிறோம். இதில் இன்னொரு வேடிக்கை பாருங்கள். இந்த பொண்ணு வந்து கன்னித்தன்மை வந்து இல்லை, இது வந்து கன்னி கழியல, இது வந்து ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் வரல, இதுக்கு வந்து ஒரு தாம்பத்திய உறவுக்கே தகுதி இல்லாத பெண்ணு, இப்படி கூட ஒரு விஷயத்தை கிளப்புறதுக்குள்ளே பார்த்தாங்க.
அதுவும் அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும், உடல்கூறு ஆய்வில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு வேளை எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ரிதன்யா பெற்றோருக்கு கூட கிடைக்கலைங்கிறாங்க. ஒரு வேளை அதில் வந்து வேற மாதிரி வந்துருச்சோ, அதாவது ரிதன்யாவுக்கு சாதகமாகவே ஏதோ வந்துருச்சோ என்னவோ தெரியல. உடனடியாக அதை விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி யாராவது மேலே கேஸ் போடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி 5 நிமிஷம் ஃபுட்டேஜ், ஒன்றுமில்லாத ஃபுட்டேஜை விட்டு கிளப்புறாங்க. இப்படி சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம உண்மைன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து தீர விசாரிக்கிறத விட அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன் சரி ரிதன்யா தரப்பில் இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, ஏன் கவின்குமார் தரப்பில் பேசுறதில்ல? 3 பேர் சிறையில் இருந்தாலும் மற்ற உறவுக்காரங்க வெளியே தான் இருக்காங்க, அவங்க யாராவது இதை பேசலாமே அப்படின்னு பார்த்தா அதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா, ரிதன்யா தரப்பில் எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசட்டும், எல்லாமே நம்மளுக்கு எவிடன்ஸ் தான், அவங்க சொல்லக்கூடியதை மறுக்கிறதுக்கு இன்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்து வைக்கலாம், நம்ம யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு ரொம்ப சாதுரியமாக அந்த தரப்பில் இருக்கிற மாதிரியான சில விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கூர்ந்து அலசி பார்த்து தான் ரிதன்யா விஷயத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. 30ஆம் தேதி அவங்களுக்கான 3 பேர்த்துக்கான ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது. அதில் என்ன முடிவு வரும், ரிதன்யாவுக்கு சாதகமான, ரிதன்யா குடும்பத்துக்கு சாதகமான விஷயம் வருமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு இப்போவாவது குமார் தரப்புல இருந்து யாராவது வக்கீலோ மற்றவங்களோ பேசுனா உண்மையிலேயே அது வந்து நம்ம வரவேற்போம். அந்த பக்கம் ஒரு நியாயம் இருந்ததுன்னா அந்த நியாயத்தையும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கோம். நம்ம இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட, அது நம்ம ரிதன்யாவுக்காகத்தான் நம்ம இவ்வளவு விஷயங்களையும் சேகரம் பண்ணி பேசுகிறோம். அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது அவங்க பேட்டி கொடுக்குறேங்கிறாங்க, இப்போ பேட்டி வேண்டாங்கிறாங்க. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு நெருக்கடிக்கு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. நீ பேட்டி கொடுக்காதேன்னு நிறைய அவங்க சட்ட ஆலோசகர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நானே பேசி போட வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய பார்வையாளர்கள் நிறைய பேர் இதில் உண்மை என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயங்களை சேகரம் பண்ண விஷயங்களை இதில் கொடுக்குறோமே ஒழிய, இது வந்து எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து சட்டம் பார்த்துக்கும், நீதித்துறை பார்த்துக்கும். நம்ம கையில் எதுவும் இல்லை, நீதி வெல்லும்னு சொல்லி அடுத்த ஒரு காணொளியில் இது சம்மந்தப்பட்ட செய்திகள் வரும்போது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.